முதல்ல நீங்கள் வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கணும், ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போடணும், ஒரு டீ கல்ல படம் சாப்பிட்டா ஒரு 50 ரூபா 100 செலவாகுது. இந்த பணத்தை ஏறுந்து எடுப்பீங்க. அந்த ஜேசிபி வாங்கினதுக்காக தான் நீங்கள் அலைகிறீங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவாக மாதம் அதுக்கு 5000 ஆகுதுல்ல. ஏன் அந்த 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 வாடகை அந்த பணத்தை அந்த வாடகையிலேருந்து எடுக்கிறதுக்கு கூடுதலாக வாடகை வாங்க மாட்டேங்கிறீங்க? ஆப்ரேட்டர் படி இல்லாமல் ஓட்டுறது அதெல்லாம் கூடாது. ஆப்ரேட்டர் படியில் நீயே தான் ஓட்டுறீங்க. இன்னைக்கு ஒரு கொத்தனார் வேலைக்கு கூப்பிட்டு 1000 ரூபா சம்பளம், 1200 சம்பளம். ஒரு ஆப்ரேட்டர் வந்து வண்டி இந்த அளவு இயக்கிறான்னா அவன் திறமையோடு தான் இயக்கிட்டுருக்கான். சும்மா எல்லாரும் ஜேசிபி ஓடிட முடியாது, அதுக்கும் ஒரு திறமை வேணும். அந்த திறமை இருக்குங்காட்டி தான் அவங்க அந்த வேலையை செய்ய முடியுது. இப்போ லாரிக்கெல்லாம் வந்து டிரைவர் இருக்கிறாங்க, ஏன் ஜேசிபி மட்டும் ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் அதாவது ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் அந்த திறமை. அந்த அவருக்கு வந்து ஒரு அவருக்கு 100 ரூபா பரியாசம் வாங்கி கொடுங்க பார்ட்டிக்கிட்ட. நீங்கள் சொந்த காசை கொடுக்குறீங்க. உங்க சம்பாதிச்ச முதல்ல இருந்து மாதம் 20,000 30,000 நீங்கள் ஏங்க கொடுக்குறீங்க? சார் வண்டிக்கு வாடகை எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு படிக்காசு ஆப்ரேட்டருக்கு பேட்டா எவ்வளவுங்க, அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போதான் எவ்வளோ ஆள் பார்ட்டி இல்லைன்னா ஜிபே இருக்குது. சார் ஆப்ரேட்டர் நம்பிக்கை ஜிபே பண்ணி விட்ருங்கன்னா பண்ணிவிட்டு போகிறாரு. நான் படிக்காசு வாங்குறது இல்லைங்க, நான் சும்மா ஓடிட்டு போனால் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், வீணாக தான் போக முடியும். அதனால் வந்து வாடகை நிர்ணயம் வந்து இப்போ உங்களுக்கு விலைப்பட்டியெல்லாம் அடிச்சு கொடுத்துருவோம், அடியை கொடுத்தாச்சு வந்துடும். அதே மாதிரி ஜேசிபி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் போட்டுருவாங்க. அசோசியலில் என்ன வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வாடகைக்கு மட்டும்தான் ஓட்டணும். யாராவது குறைச்சி ஓட்டிங்கன்னா நீங்களும் அழிஞ்சு போகிறது இல்லாமல் மற்றவங்களையும் அழிச்சு போடுவீங்க. நீங்கள் இப்படியே ஒருத்தர் சொல்லி போயிட்டு இருந்தால் அழிஞ்சு போயிடும் தொழில். 20 லட்ச ரூபாய்க்கு விற்ற வண்டி 40 லட்ச ரூபாய்க்கு விற்குது. இன்னைக்கு ஒரு வண்டி புதுசாக எடுத்து ஓட்டினா 1 லட்ச ரூபா மாதம் டியூ கட்டணும். கட்ட முடியுமா? அந்த அளவுக்கு வேலை இருக்கா? அதனால வந்து அசோசியேஷன் நிர்ணயம் பண்ண வாடகை தான் ஓட்டணும் மனசுக்குள்ள. டெய்லியும் நம்ம சாமி கூட மந்திரம் சொல்கிற மாதிரி நீங்கள் டெய்லி இதே சொல்லிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு மைண்ட் செட் வரும். அதனால் வந்து உங்களில் யாராவது கருத்து சொல்கிற மாதிரி இருந்தால் தயவு செய்து முன்னால் வந்து கருத்து சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும். நன்றி.